வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை கொட்டுகிறது. தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைக்கட்டுகள் மளமளவென நிரம்பி வருகின்றன. கடனா அணைக்கு நீர்வரத்து உயர்ந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி 12,500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்குத்துறை முருகன் கோவில் மூழ்கியது. கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் உற்சவர் சிலையை வெளியே எடுத்து சென்றனர். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தாமிரபரணியில் குளிக்க வேண்டாம், வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு கமலாபுரம் பிரிவு அருகே பழனி டு மதுரை நோக்கி வந்த அரசு பஸ் 40 பயணிகளுடன் சென்றது. பஸ் செம்பட்டி ரோட்டில் இருந்து 4 வழிச்சாலையில் செல்ல முயன்ற போது சென்னை டு மதுரை நோக்கி வந்த லாரி பஸ் மீது மோதியது. விபத்தில் லாரி சாலை ஓரம் இருந்த 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதனால் லாரியில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கொண்டு சென்ற 50 கிலோ எடை கொண்ட துவரம் பருப்பு 300 மூட்டைகள் ரோட்டில் சிதறின. லாரி மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் 4 வழி சாலையில் உள்ள சென்டர் மெடியனில் மோதி 100 அடி தூரத்திற்கு ஓடி நின்றது. பஸ்ஸில் பயணம் செய்த திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜாராம், பரமக்குடியை சேர்ந்த அலமேலு, செல்வி மற்றும் லாரி டிரைவர் திருச்சி வையம்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். அம்மை நாயக்கனூர் போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். விபத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக 4 வழிச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பரங்குன்ற மலையில் தீபமேற்ற வலியுறுத்தி உயிர் தியாகம் செய்த மதுரை நரிமேடு முருக பக்தர் பூர்ணச்சந்திரனின் 16வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் நடிகை கஸ்தூரி, RSS நிர்வாகி கேசவ விநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பூர்ணச்சந்திரன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பூர்ணச்சந்திரன் தனது மரண வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான், எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம், எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு கலைஞர் தன் கைப்பட வாழ்த்து செய்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட முன்வரவில்லை என்றால் இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி. பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த ஆட்சியை மன்னிக்காது. பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்த குடும்பத்தின் நலன்களில் அவர்கள் உடனே இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. ஒரு ஹிந்து காஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஹிந்து நோக்கத்திற்காக, தீபம் ஏற்றுவதற்காக, முருகனுக்காக ஒருத்தனை உயிர் துறந்தான் அப்படின்னா அந்த முடிவு தவறாக இருந்தால் கூட மரணத்திற்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது தானே கொள்கை. இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னு வச்சுங்க, திமுகவினுடைய லட்சியத்திற்காக ஒருத்தர் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டான், தப்பு பண்ணிட்டான்னா கூட பிஜேபி ஆட்சி சிம்பத்தைஸ் பண்ணும். நீங்கள் சிம்பத்தைஸ் பண்ணுறது இறந்தவனுக்கு இல்லைங்க, அவன் குடும்பத்துக்கு.
குடும்பத்துக்கு சிம்பத்தைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய அனுதாபத்தை, உங்கள் இரங்கலை பூர்ணச்சந்திரனை இழந்து விட்ட பெற்றோர்கள், அவங்க மனைவி, அப்பாவை இழந்து விட்ட குழந்தைகள், இங்கே பாருங்க 2 குழந்தைகள் இங்கே தான் இருக்காங்க, அவங்களத்தான் அனுதாபம் சொல்கிறீங்க, பூர்ணச்சந்திரனுக்கு இல்லை. அவர் ஆன்மா சாந்தி அடைறதுக்கெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பிரார்த்தனைக்கு கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரான்னு எங்களுக்கு தெரியாது. குடும்பத்துக்கு இதென்ன வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு? இதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்தது இல்லையான்னு கேட்குறேன். எத்தனை விபத்தில் நடந்த மரணத்துக்கு கொடுத்துருக்கீங்க? இது விபத்து தானே. விஷசாராயம் குடிச்சவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. திமுக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான், முருகனுக்கு எதிரான அரசாங்கம், கார்த்திகை தீபத்திற்கு எதிரான அரசாங்கம். இந்த கார்த்திகை தீபத்துக்கான தியாகம் தான் பூர்ணச்சந்திரன்கிற அமர தீபம். இதை நாங்கள் வரலாற்றில் என்னைக்கும் பதிவு செய்து கொண்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரோன்னு பயம் வருது. அதனால கூடுதல் நாடகம், கூடுதல் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணுறாரு. சு வெங்கடேசன் உட்பட, ஸ்டாலின் உட்பட, காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர். சிறுபான்மைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். 88% பெரும்பான்மைக்கு ஓட்டு இல்லை, 88% இந்துக்களுக்கு உணர்வு இல்லை. இவனுக்கு எப்பயுமே சூடு சொரண மான வெக்கம் இல்லாதவன் தான் இந்த இந்து. அப்படி நினச்சிக்கிட்டு வாக்கு கேட்குறாங்க, வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்போதும் தீப பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இஷ்யூவே கிடையாது. அங்கே தர்கா இருக்குது என்பது உண்மை. ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தர்க்கம் இல்லை. நீங்கள் தர்க்கம் இருப்பதாக உருவாக்குறீங்க, செயற்கையாக உருவாக்குறீங்க. அது பொய்யின் நிரூபணமாகும். வரக்கூடிய தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகும். இந்துவா ஓட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் இப்படி பேச மாட்டார். வாயத்திறனா இந்த கட்சிக்காரெல்லாம் வாயை திறக்க மாட்டான். மூக்க பிடிச்சா வாயை திறப்பான். இந்துவா ஓட்டு போட்டால் அடுத்த நிமிஷம் இவங்கெல்லாம் வாயை திறப்பாங்க.